ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு வந்து ப்ரிப்போசிஷன்ல ஃபார் எப்படி நம்ம யூஸ் பண்றது கொஞ்சம் சென்டென்சஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஃபார்னாலே ஒன்றிற்கு ஆதரவாக, ஒரு காரணத்திற்காக, ஒருவருக்காக, ஸோ அந்த மாரி ஒரு விளைவு, ஒரு விஷயம் நடக்குது அந்த விளைவாக இந்த மாரி பல்வேறு சென்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சம் பீப்பிள் ஆர் டிஸ்டர்பிங் மீ கன்டினியூயஸ்லி அப்படின்னு சொல்றாங்க. ஹே மேன், ஐ அம் வார்னிங் யூ ஃபார் த லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றேன். ஸோ நான் உங்கள கடைசி முறையா எச்சரிக்கிறேன். ஐ அம் வார்னிங் யூ ஃபார் த லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றேன். தட்ஸ் கரெக்ட். இப்போ வந்து இன்னொரு சென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம்னா, ஆர் யூ ஃபார் ஆர் அகைன்ஸ்ட் ஆஃபீசர்ஸ் ஒர்க்கிங் அண்ட் சன் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்றோம். இண்டிபெண்டன்ஸ் டே வந்து ஒரு நேஷனல் ஹாலிடே, பப்ளிக் ஹாலிடே. ஸோ அது வந்து என்ன கேட்குறோம்னா, ஆர் யூ ஃபார் ஆர் அகைன்ஸ்ட் ஆஃபீசர்ஸ், ஆஃபீசர்ஸ்னா அலுவலகங்கள், ஒர்க்கிங் ஆன் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஃபார்னா ஆதரவு, அகைன்ஸ்ட்னா அது எதிர. ஓகேங்களா? திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். மை சிஸ்டர் இஸ் டெல்லிங் மீ, பிரதர், ஹியர் இஸ் அ லெட்டர் ஃபார் யூ ஃப்ரம் பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்னு சொல்றாங்க. எனக்காக வந்திருக்கு இல்லையா? ஹியர் இஸ் அ லெட்டர் ஃபார் யூ அப்படின்றப்போ உனக்காக, அந்த மாதிரி சிலருக்காக. ஓகே, அந்த மாதிரி சென்ஸ்ல யூஸ் பண்றது. ஐ கேன் சே சம் அதர் எக்ஸாம்பிள். ஐ மேட் வெஜ் பிரியாணி ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். அவர்களுக்காக அப்படின்றப்ப அந்த ஃபார்ன்றது அந்த மாதிரி சென்ஸ்ல யூஸ் பண்ணலாம். ஐ மெட் ஹிம் செகண்ட் டைம் ஃபார் சம் ரீசன்ஸ் எஸ்டர்டே அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் ஆல்சோ ரைட். சில காரணங்களுக்காக அவரை 2வது முறையா சந்திச்சேன். தட்ஸ் ஆல்சோ ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு காரணத்திற்காக, ஒரு விளைவுக்காக. இப்போ வந்து எங்க ரிலேட்டிவ் ரொம்ப சஃபரிங்கா இருக்காங்க. யூ ஷுட் டேக் மெடிசின்ஸ் ஃபார் யுவர் கோல்ட் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் ஆல்சோ ரைட். யூ ஷுட் டேக் மெடிசன் ஃபார் யுவர் கோல்ட். தட் இஸ் ஆல்சோ ரைட். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் சென்ஸ்ல வந்து ஃபார் யூஸ் பண்ணலாம். ஐ மேட் ஃபார் யூ சம் பிரியாணி ஆர் சம்திங் இந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இது மாதிரி டிஃபரெண்ட் சென்ஸ்ல வந்து ஃபார் யூஸ் பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து சிம்பிளா சொல்லிடுறேன். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ்ல ஐ ஹேவ் பீன் வெயிட்டிங் ஃபார் ஹர் சச் அ லாங் டைம் அப்படின்னு சொல்றேன். இதுல சின்ஸ் வந்துச்சுன்னா அந்த டைமை மென்ஷன் பண்ணி சொல்லணும், இயரை மென்ஷன் பண்ணி சொல்லணும். சரிங்களா? ஓகே. ஐ ஹேவ் பீன் லிவிங் இன் பெங்களூர் ஃபார் 10 இயர்ஸ்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஹேட் பீன்றது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ்ல. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல வந்து என்ன சொல்லுவோம்? ஹேவ் பீன் ஆர் ஹேஸ் பீன் சொல்லுவோம். அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள்னா, ஷால் வி ஹேவ் எக்ஸ் ஃபார் அவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் ஆல்சோ ரைட். தேங்க் யூ ஸோ மச்.